மிஸ்டர் அலோன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். செடி நடலான்னு சொல்லிட்டேங்க. அதுக்காக குட்டி பையன் கொத்து எடுத்துக்கிட்டு இடத்த பார்க்க போயிட்டான். எந்த இடம்னு கரெக்ட்டா சூஸ் பண்ணிட்டு, அந்த இடத்துல கரெக்ட்டா ஹோல்ஸையும் போட்டுக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, குண்டு மல்லிகை செடி ஆல்ரெடி பதியம் போட்டு வச்சிருக்கோம். அந்த பதியத்த எடுத்து, நம்ம ஒரு நல்ல இடமா பார்த்து நட்டு வைக்க போறோங்க. கொத்த எடுத்து வெட்டு வெட்டுன்னு வெட்டுறான். ஆனாலும் அவனால வெட்ட முடியல. அதனால அந்த கொத்த வாங்கி நான் 2 குழிய பறிச்சு வச்சுட்டேங்க. குழிய பறிச்சு வச்சதுக்கப்புறம், நம்ம பதியம் போட்ட செடிய எடுத்துட்டு வர சொல்லிட்டேன். அவனும் அழகா எடுத்துட்டு வர போயிட்டாங்க. போயிட்டு 2 கையில எப்படி தூக்கிட்டு வரான்னு பாருங்க. இதுதாங்க நம்ம பதியம் போட்ட குண்டு மல்லிகை செடி. இந்த பதியம் உங்களுக்கு எப்படின்னு தெரிலனா, ஆல்ரெடி நான் 2 மெத்தட்ல வீடியோ போட்டிருக்கேங்க. ஒண்ணு வந்து ரூட்டிங் ஹார்மோன் யூஸ் பண்ணியும் எப்படி பண்ணலான்ற வீடியோ போட்டிருக்கேன். அது இல்லாம நேச்சுரலா அலோவேரா யூஸ் பண்ணி போடுறதையும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சில ஃபங்கிசைட யூஸ் பண்ணி எப்படி பதியம் போடலான்றதையும் சொல்லியிருக்கேன். 3 டைப் ஆஃப் வீடியோவும் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு எல்லா வீடியோவோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இல்ல கமெண்ட்லயும் பின் பண்ணி வைக்கிறேன். அத நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ கரெக்ட்டா சென்டர்ல வச்சுட்டு, இந்த மாரி சுத்தியும் மண்ண போட்டு மூடிர்றோங்க. இந்த வேர காமிச்சிருப்பேன். ஆனா, அந்த எர்த் பாலோட தான் நீங்க நடவு செய்யணும். அதனால தான் அந்த வேர காமிக்காம ஃபர்ஸ்ட் டைம் நடவு செய்ட்டேன். "தம்பி இப்படியெல்லாம் ஏமாத்தலாமா? இது தப்பு இல்லையான்னு?" கேட்பீங்க. அதுக்காகவே என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு இன்னொரு செடியில ஃபுல்லா அந்த எர்த் பால ரிமூவ் பண்ணி, அத வந்து உங்களுக்கு வேர கண்ணால காட்டப் போறேங்க. எதுக்காக இந்த எர்த் பால ரிமூவ் பண்ணாம வைக்கணும்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த வேர் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம வைக்கணுங்க. அப்படி வச்சா தான் நமக்கு அந்த டிரான்ஸ்பிளான்டிங் ஷாக் இல்லாம இருக்கும். அதனால தான் இந்த ரூட் பாலோட அப்படியே வச்சேன். ஆனா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வேர் எவ்வளோ வந்திருக்குன்றத காட்டணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு தண்ணீல போட்டு, அதில இருக்க மண்ணெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் பண்ணி, இந்த நல்லா ஊற வச்சு உங்களுக்கு எடுத்து காட்டப் போறேங்க. பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அழகா வேர்கள் வந்திருக்குன்றது தெரியும். ரொம்ப அடர்த்தியாவே வந்திருக்கும். இந்த அளவுக்கு வேர்கள் வரும்னு நான் கூட நெனச்சு பார்க்கலங்க. இந்த பதியம் போட்டு எவ்வளோ நாள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு 45லேருந்து 50 நாளுக்குள்ள தாங்க இருக்கும். 50 நாள்லயே பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வேர்கள் வந்திருக்கு பாருங்க. அழகா கழுவ கழுவ பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அடர்த்தியா வேர்கள் இருக்கு. இந்த வேர்கள்லாம் ஒரு சின்ன கிளையிலிருந்து பதியம் போட்ட ஒரு குச்சி தான். அதாவது நம்ம டெர்மினல் கட்டிங்ன்னு சொல்லுவோம். அந்த டெர்மினல் கட்டிங் முறையில சின்ன நுனிக்கிளைய வச்சு தான் நம்ம பதியம் போட்டோங்க. 2 வீடியோ அந்த மாரி தான் குடுத்துருக்கேன். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, செமி ஹார்ட்வுட் கட்டிங்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். அதாவது பென்சில் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கிளையில இருந்தும் நம்ம பதியம் போட்டு காமிச்சிருக்கோம். அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு வேர்கள் வந்திருக்காது. லைட்டா தான் வந்திருக்கும். ஆனா, அதுவுமே நமக்கு சக்சஸ் ஆயிருக்கும். மத்த 2 மெத்தட்லயும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா அடர்த்தியாவே வேர்கள் வந்திருக்கும். நம்ம ரூட் பால வேற ரிமூவ் பண்ணிட்டோங்க. இப்ப நடுறது தான் ஒரு பெரிய டாஸ்க்கு. வேர்கள் டேமேஜ் ஆகாத மாரி கரெக்ட்டா நடு சென்டர்ல வச்சு நடணுங்க. தப்பி தவறி வேர்கள் டேமேஜ் ஆயிடுச்சுனாலும் செடி வளராம போயிரும். இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க எந்த செடியா இருந்தாலும் மறுநடவு செய்றீங்கன்னா, சாயந்தர நேரம் அதாவது ஒரு 4 மணிலேருந்து 5 மணிக்கு மேல ஆரம்பிங்க. அப்பதான் வந்து நமக்கு ஐடியல் டைமா இருக்கும். காலையில நேரத்தில வச்சீங்கன்னா, மதியம் ஆக ஆக வெயில்ல அந்த மண் எல்லாம் சூடேறி, இந்த செடிகள் எல்லாமே கொஞ்சம் டிரான்ஸ்பிளான்டிங் ஷாக் ஆகும். அத அவாய்ட் பண்ணணும்னா, ஈவினிங் டைம்ல நீங்க நடவு செய்யுங்க. கரெக்ட்டா சென்டர்ல வச்சுக்கிறேங்க. வச்சுட்டு மண்ண லைட்டா தூவியுடணும். அதாவது நல்ல கட்டியா இருக்க மண் எடுத்து போட்டீங்கன்னா, வேர்கள் டேமேஜ் ஆயிரும். அது மாரி இல்லாம, லைட்டா அந்த மண்ண உதுத்து உதுத்து சுத்தியும் போட்டு வச்சுருங்க. வச்சுட்டு செடி வந்து தானா நிக்கிற அளவுக்கு போட்டு நல்லா மண்ண போட்டு நிரப்பிருங்க. அப்புறமா மறக்காம தண்ணீர் வந்து விடணும். எந்த அளவுக்கு தண்ணீர் விடணும்னா, நல்லா அந்த மண் எல்லாமே உள்ள போற அளவுக்கு விடணுங்க. நம்ம இப்ப மண்ணெல்லாம் உதுத்து உதுத்து தான் போட்டிருப்போம். அதுக்குள்ள நெறைய காற்று இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு தண்ணீர் நெறைய ஊத்துனீங்கன்னா, அந்த காற்று எல்லாமே வெளிய வந்து செடியோட அந்த மண்ணு நல்லா பிணைப்பாக ஆரம்பிச்சுருங்க. அப்புறம் மண் ஏதாவது கம்மியா இருக்க மாரி இருந்ததுன்னா, நீங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாம். இப்ப நம்ம தண்ணி ஊத்துறோம் பாருங்க. நான் முன்னாடியே சொன்னேன். இப்ப தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா, அந்த மண்ணு எந்த அளவுக்கு உள்ள போகுதுன்றது பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க செடியும் சேர்த்தியே உள்ள போகுது. அந்த அளவுக்கு நமக்கு காற்று அதிகமா உள்ள இருக்குங்க. அதனால தான் ஓரளவுக்கு தண்ணி ஊத்திட்டு, அந்த செடி வந்து நேரா நிக்குதா, இல்ல சாயுதான்னு பார்த்துட்டு, ஓரளவுக்கு நல்லா நடவு செஞ்சுருங்க. நல்லா தாராளமாவே தண்ணி ஊத்துங்க. மண் வந்து ஆல்ரெடி நம்ம இந்த எர்த் பால்ல இருந்த மண்ணே இருக்கு. அதையும் லைட்டா நான் எடுத்து தூவி விட்டுறேங்க. இப்ப நம்ம சக்சஸ்ஃபுல்லா 2 செடியும் இந்த செவுத்தோரமா நடவு செஞ்சுட்டோம். அடுத்ததா இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம முன்னாடி செம்பருத்தி செடி ஒண்ணு பதியம் போட்டேங்க. பதியம் போட்டு இந்த இடத்துல தான் நட்டு வச்சிருந்தேன். அது சூப்பராவே தழைய ஆரம்பிச்சுருச்சு. 2 செம்பருத்தி செடி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம செடியோட கலெக்ஷன்ஸுங்க. இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னு நம்புறேன். புடிச்சிருந்தா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏய் குட்டி பையா, என்னடா பண்ணிட்டு இருக்க இங்க? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிரு.